வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் வெரி மச் காமன் இன் அவர் சேனல். ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்டிவிட்டி ட்ராக்கரை தாண்டி பேண்டு பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பேண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மினிமல் ஆயிடுச்சு. எஸ், ப்ளஸ் வாட்சை கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் பேண்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அங்கே தான் ட்விஸ்டடா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ப்ரிஃபர் பண்ணுறவங்களாம் காம்பேக்ட் ஃபோன் லவர்ஸ் மாதிரி நம்மள மாதிரி எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க. நம்மள மாதிரின்னு சொல்லாது, நாங்கள் வாங்கி ஏன்னா காம்பேக்ட் ஃபோனுங்கன்னு சொல்லுவாங்க, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. சரியா? அந்த மாதிரி பேண்ட் எங்கன்னு கேட்டாங்க, அது ரிலீஸ் பண்ணும்போது யாரும் வாங்கலை. ஆனால் அது என்ன நீங்கள் அந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படி தான் போகிறாங்க. ஆமாம், ஏன்னா போகிற ஸ்மார்ட் வாட்சும் 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படி சொல்லக்கூடாது. கம்பெனி பேர் சொல்லாமான்னு கூட எனக்கு தெரியும். வேணாம் விடு, அவங்க இருந்துட்டு போறாங்க. சரி, இப்போ அந்த மாதிரியான லைன்ல இப்போ ஹுவாவே அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்டே ஒன்று சொல்லிடுவேங்க. இந்த பேண்ட் வந்து இப்போ 4000 இருந்து 5000 ரூபாய்க்குள்ள லான்ச் ஆகுதுன்னே வைங்க. ஓகே, சரௌண்டிங் பிரைஸ்ல வருங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஹுவாவேயோட வாட்ச் அளவுக்கு இந்த பேண்ட் இருக்க போறது கிடையாது. ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா யாரு? ஏகப்பட்ட டாபிக் பத்தி ஒரு வீடியோ போட்டோம் ஸ்மார்ட் வாட்ச் சீரிஸ்ல. ஸ்மார்ட் வாட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளோட பிக்சல் வாட்சோ இல்லாட்டி சாம்சங்கோட வாட்சோ அதெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச். மற்ற எல்லாருமே ஹைப்ரிட் வாட்ச் தான் பண்ணுறாங்க. அமேஸ்ஃபிட் இப்போ கிட்டத்தட்ட ஹைப்ரிட் வாட்ச் பண்ணுறாங்க, பட் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேண்ட், அவ்வளோதான். சரியா? ஸோ இதில் வந்து நம்மளால என்ன ஃபோனாக பேச முடியும்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ பேசிக்காக ஃபிட்னஸ்க்காக இது என்னெல்லாம் பண்ணுது, ஸ்டெப் கவுண்ட்டு, எஸ், ஸ்லீப் டேட்டா, இவங்க ரொம்ப இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது. ப்ளஸ் இவங்களும் இதை ஹவாய் பேண்ட் 9 சரி 10 சரி அது ரெண்டுத்துலையுமே ஸ்லீப் டேட்டா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்ன்றது தான் அவங்களோட கூறுதல். அந்த ரெம்மு அதெல்லாம் நல்லா டீப்பாக கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறாங்க. எஸ், சொல்கிறீங்களே, செஞ்சிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுப்போம். சரியா? ஓகேங்க. ஹுவாவே பேண்டு 10 ஹுவாவே பிராண்டிங் பார்க்க முடியுது. அண்ட் இதுதான் பேண்டு லுக்கை பார்த்துக்கிட்டீங்க. சைடில் வந்து பேண்டு 10 அப்படின்னு போட்டு மற்ற இன்ஃபர்மேஷன், சும்மா பேசிக் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. பாட்டமில் வந்து பேண்ட் 10 மாடல் நம்பர் டீட்டெயிலு, ஐட்டமு, கலர், பிளாக்கு, இவ்வளோ தான். பேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச்க்கான அந்த பேண்டுக்கான டீட்டெயில்ஸே இருக்கும். அல்ட்ரா ஸ்லிம்மு 8.9 mm தான் இந்த பாடியோட திக்னஸ்ஸு. அப்புறம் என்ஹான்ஸ்டு ஸ்லீப் ட்ராக்கிங்கு, எமோஷனல் வெல்பீயிங் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஃப்ளோரஸ்டோமீட்டரா, அந்த புள்ளியாக இருக்குல்ல அதுதான். ஏங்க அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்க. பெரிய மார்க்கெட்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஃப்ளோரஸ்டோமர் ஸ்டாப்பு. அம்மா நான் வரலப்பா, இது என் வாயிலே வரலைங்க. சரியா? அடுத்து வந்து 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஆட்டோ அட்ஜஸ்டபிள் பிரைட்னஸ். ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டுங்க. நிறைய பேர் வந்து இந்த 2000, 3000, 4000, 5000லாம் கொடுக்கக்கூடிய வாட்சில் ஆட்டோ பிரைட்னஸ் இருக்காது. பேண்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஒருவேளை அதுதான் ஒரு காரணமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி வருவோம். 100 ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது, லாங் பேட்டரி லைஃபு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஒர்க்ஸ் வித் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. ஆனால் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் சரி, ஆண்ட்ராய்டில் நீங்கள் சைட் லோட் பண்ணி தான் ஆகணும். ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ஓகே, இது எப்படி நடக்குதுன்னு நான் காட்டிடுறேனே. கேமரா ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பார்க்குறேன், க்ளவுட் டாட்டு டவுன்லோடு, டேரெக்டாக ஆப் ஸ்டோரில் லேண்ட் ஆகுது. கெட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோன்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் உள்ளே போகுது, அவ்வளோதான், ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். 536 MB உங்களுக்கு? ஆமாண்ணா, ஆண்ட்ராய்ட்லேயே இது 135 MB வந்து. அதான்டா ஆப்பிள். சரி, அதுதான். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணோன்னா நீங்கள் வந்து அதான் எம்ஐ, ஹானர் அந்த மாதிரி மொபைல்லாம் வச்சுருக்கீங்க, சாம்சங் அதெல்லாம் வந்து எம்ஐ ஸ்டோர், கெட் ஆப்ஸு, கேலக்ஸி ஸ்டோர் அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிக்சல் இந்த மாதிரி மொபைல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஏபிகே மிரர் இப்போ அப் டு டவுன் வந்து கொஞ்சம் நல்லா அஃபிஷியலாக இருக்குது. முன்னே விட ஏபிகே மிரர் முன்னா நல்லா இருந்தது, இப்போ நல்லா இல்லை. சாஃப்டானிக் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா அப் டு டவுன் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்ஸ்டாலேஷன் இது வந்து நான் இங்கே சைடில் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு விட்றேன். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதை பற்றி வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஏன்னா என்ன ப்ரோ ரொம்ப ஈஸிலி அவைலபிளானா, ஈஸிலி அவைலபிள் தான், பட் ஈஸிலி ஆக்சசிபிளா அப்படின்னா சிலருக்கு வந்து தலையை சுற்றி அப்படி முக்க தொடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம், வேறு எதுவும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமான என்ன பாக்ஸ்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டணும் இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நார்மலாக இந்த பேண்ட் இருக்கும். சரியா? அப்புறம் ஒரு சார்ஜர், வெள்ளை கலர்ல ஒரு சார்ஜர். அது வந்து ஒரு போகோ பின் சார்ஜர் தான், மேக்னெட்டிக் கனெக்டர் மூலமாக கனெக்ட் ஆகும். ஆனால் இந்த மேக்னெட்டிக் கனெக்ட் வந்து நிஜமாலே செம ஸ்ட்ராங். நல்லா இருக்குல்ல? மற்ற வாட்சோட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கிளிக்கி அந்த எடுக்கும்போது இல்லை லூஸாலாம் இல்லை, லைக் அப்படியே தொங்க விட்டால் கூட நல்லா தான் நிற்குது. கழண்டு விழலை.
இல்லை அதான் மெயினான பாயிண்ட் இந்த இடத்துல. அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு ஆமாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷனுங்க, இந்த பேண்ட் இப்படி தான் ஆப் இருக்கும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ மற்றபடி வந்து ஆப்ரேஷனல் டெம்பரேச்சருங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தான் உண்மையை சொல்கிறானோன்னு சில சமயங்களில் தோணுது. எப்படின்னு ஐடியல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 0 to 35 டிகிரி ஆப்ரேட்டிங் ஃபார் ஆப்ரேஷன். ஓகே. ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் 20லேருந்து 55 டிகிரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இது எப்படின்னா -22 + 55. ஸோ இது என்ன வருதுன்னா, நம்ம எங்கேயாவது உரமா தூக்கி வைக்கிறது. இது எதுக்கு ஃபர்ஸ்டே சொல்கிறேன்னா, நரேஷ்க்கும் சரி நான் பேண்ட் 9 யூஸ் பண்ணும்போது இன்னைக்குங்க இப்போ நான் அதாவது இன்னைக்கு ஸ்டூடியோக்கு வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் அந்த கோயம்பேடு பிரிட்ஜுக்கு இல்லை செம்ம வெயில் அங்கே நின்று இருக்கும்போது என்ன காமிச்சதுன்னா டிஸ்கனெக்டட்னு காமிச்சது. எதுக்குன்னா ஓவர் ஹீட்டிங், ஸோ டிஸ்கனெக்டிங் ப்ளூடூத். ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, பேண்ட் அப்போ தொட்டு பார்த்தா ஹீட்டாக இருக்குமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இல்லை கையிலலாம் எனக்கு அந்த கையில் தானே கட்டியிருந்தேன், அந்த ஹீட்டு எந்த எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் இந்த ஆலந்தூர் கிட்ட வந்தேன், பவரிங் ஆஃப்னு வந்துருச்சு, லைட்டாக வைப்ரேட் ஆச்சு. டைம் என்னன்னு கேளுங்க. இருக்கும் மதியம் ஒரு 12:40 1 அப்படி இருக்கும். நல்ல சுட்ட வரைக்கும் வெயில், கம்மியான வெயில்லாம் கிடையாது. நம்ம ஊர் வெயில் இன்னைக்கு தான் ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இன்னைக்கு செம வெயில். நேத்துல இருந்தே பார்க்குது. எனக்கு என்னன்னா, நம்ம சுதர்வண்ணன் ப்ரோ ரீசெண்டா அவரோட ஆப்பிள் வாட்ச் வந்து கையில வச்சு அந்த இந்த மார்க் ஆயிடுச்சுன்னார்ல, எனக்கு இது சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். நமக்கே தெரியாம நம்ம கையில ஏதாவது சூடு போட்டுருக்காங்க. இல்ல இது அது பண்ணாது. அந்த மாதிரி ஹீட்டுக்கு சுத்தமா தெரியலண்ணே. இத்தனைக்கும் அலுமினியம் பாடி தான் இது, ஹீட் எதுவும் தெரியல. பட் அது ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு அதுவே பவர் ஆஃப். இல்ல நான் இது எதுக்காக நீ சொல்லும்போது நான் வியப்படையில அப்படின்னா, பேண்ட் 9ல இதே இருந்தது. சேம் சைக்கிள்ல நான் வந்துட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் வந்தது. ஃபார்ம் ஃபேக்டர்னு இப்போ வந்தா 1.47 இன்ச் 8.9 மில்லிமீட்டர் அலாய் கேஸ். ஓகேவா? வெயிட் வந்து 15 கிராம், ஸ்ட்ராப் இல்லாம. இந்த ஸ்ட்ராப் ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸிங்க. நீங்க ஒரு தடவை இந்த இடத்துல பிடிச்சி அழுத்திட்டீங்கன்னா சிம்பிளா முடிச்சாரு. சரியா? அதே சமயம் திரும்ப லாக் பண்றது, ப்ளேஸ் பண்ணி சாமா சிம்பிள், அவ்வளோதான், லாக் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்ட்ராப் வந்து கண்டிப்பாக ஒரு 3-4 கிராமுக்கு மேலே வெயிட் இருக்காது. அதான் மொத்தமாக ஒரு 20 கிராம் வரும். இப்போ 20 கிராம் 25 கிராம் கூட வரலாம், அதுக்குள்ளே வரும். ஆனால் தெரியாது. கையில் நம்ம எடுக்கும்போது, கையில் வியர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது. பட் ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. அண்ட் மெட்டீரியல் வந்து உனக்கு ஏதாவது இச்சி ஃபீல் அந்த மாதிரிலாம்? எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் எத்தனை நைட்டு ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணும்போது நைட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு தான் தூங்கினேன். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கையில் மாட்டியிருக்க ஃபீலே இல்லைங்க. கையில் மாட்டியிருக்கிறதே தெரியல. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் கிடையாது. இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.0 அதை பற்றி பேசணும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் எப்படின்னா, நான் வாட்ச் எடுக்கும்போது 60% எடுத்தேன். கரெக்டாக வாட்ச் நான் செட்டப் பண்ணும்போது 60% இருந்தது. நான் டெய்லி தொடர்ந்து 3 நாள் யூஸ் பண்ணேன். லைக் 24 hours எப்போவுமே ப்ளூடூத் ஆன்லேயே வச்சுட்டு இந்த மியூசிக் கண்ட்ரோலு அந்த மாதிரி இது ஸ்லீப் ட்ராக்கிங் இது எல்லாத்துக்கும் தொடர்ந்து 3 நாள் யூஸ் பண்ணும்போது 5வது நாள் எனக்கு பவர் ஆஃப் ஆச்சு. 0 வந்து பவர் ஆஃப் ஆச்சு. ஸோ 5 நாள் ஆஃப் ஆகிற அளவுக்கு விடுறது. 60 to 0 எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கணும்ல. ஒரு பொருளை டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்கீங்க. இல்ல இது பண்ணலையா? இது எப்படி இருக்குன்னா, உருட்டாம பார்த்தீங்களா அப்படி இருக்கு எனக்கு. சரி, அதான் 5 நாள் எனக்கு பேட்டரி வந்தது 60 to 0. அவங்க கிளைம் பண்றது வந்து லைட் யூசேஜ் பண்ணா 14 டேஸ்னு அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ரெகுலர் யூசேஜ் 1 வீக் to 8 டேஸ்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சார்ஜிங் டைம் 45 minutes. எனக்கு half an hourலயே ஃபுல் ஆகுது 0 to 100. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் நல்லா தான் இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணாம வரமா வச்சிங்கனாலே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். சும்மா நோண்டிட்டு இருந்தால் தான் எப்பயும் அப்படியே சார்ஜ் போட்டு நீங்கள் போனீங்கன்னா பையன் ஏறிடும். half an hour 30 to 45 minutesல ஃபுல்லாக ஆகிடுவான். ஸோ உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் கிடையாது. மொத்தப்படி இதில் சொல்லணும்னா ஆப் கிட்ட போவோம். ஆப் யூஐ நல்லா இருக்கு. சரி, அப்போ ஓப்பன் பண்ணி அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடு வாங்க. எஸ், ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் ஆல் த டாஸ்க், நீங்கள் பர்ஃபெக்ட் க்ளோவர் டுடே. என்ன இதெல்லாம் புதுசாக பில்டப்லாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி தான் இருக்குல்ல, ஒரு மாதிரி அனிமேஷன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா எப்படி? ஸோ இதில் ட்ரிங்க் வாட்டரு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ரிமைண்டரும் வச்சு அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, நான் இப்போ இங்கே போனேன்னா இது எப்பயும் மாதிரி அந்த ரிங்கு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லுக்குங்க. பை டிஃபால்ட் சொல்ல போனால் இதுதான் உங்களுக்கு எனேபிள்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கான டேட்டா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தந்த நாளை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான நீங்கள் டேட்டாவை பார்க்க முடியும். இப்போது இதில் நான் June 3 அப்படின்னு கிளிக் பண்ணனால என்னாச்சுன்னா, அன்றைக்கி நான் வந்து அவுட்டோர் சைக்கிளிங் போனது இந்த மாதிரியான டேட்டா இங்கே வருது. இதில் ஜிபிஎஸ் கிடையாது. ஆனால் இந்த டேட்டாவை அது எப்படி ஃபெச் பண்ணுதுன்னா, ஃபோன்லேருந்து ஆக்சுவலாக ஜிபிஎஸ்ஸை சோர்ஸ் பண்ணிக்கும், எடுத்துக்கும். ஆனால் வேல்யூ எக்ஸாக்டாக இருக்கா அப்படின்னீங்கன்னா ஓகே, கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் இதில் மைல்ஸில் இருக்குது, ஆக்சுவலாக கிலோமீட்டர்ஸ். சரியா? நம்ம ரெகுலராக நம்ம ஊரில் பார்க்குறது கிலோமீட்டர் தானே. இதில் 4.37 மைல் அப்படின்னு காட்டுது. ஸோ கிலோமீட்டர்ஸில் பார்க்கும்போது அது வந்து கரெக்டான வேல்யூ தான். ஸோ டேரெக்டாக வந்து ஃபோன்லேருந்து ஃபெச் பண்ணுறனால
எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து என்னன்னா, நம்ம நார்மலாக இப்போ வெளில வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த விதமான டாஸ்க் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ பாருங்களேன் ஆப்லேயே பேக் போகிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் போயிட்டு இதில் வாக் இல்லாட்டி சைக்கிள், இன்டோர் ரன்னு, அவுட்டோர் ரன்னு, இதில் எதனாலும் நம்ம கொடுத்துடலாம். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இப்போ நான் இதில் வந்து இந்த ஒர்க் அவுட்டை இனிஷியேட் பண்ணேன்னு வைங்களேன், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா அது ஸ்டார்ட் ஆகிடும். உடனே வாட்சில் வந்து வாட்ச் ஸ்க்ரீனில் வந்துடும். நம்ம வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வாட்சிங்கிற மாதிரி இந்த பேண்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நமக்கு ஜிபிஎஸ் தேவை பார்த்தீங்களா, ஃபோனோட ஜிபிஎஸ் அது எடுத்துக்கும். ஸோ டிவைஸ் ரிலேட்டடான டேப் இது அண்ட் நம்ம பர்சனல் ப்ரொஃபைலுக்கான டேப் இது. சரி, நம்ம ஃபஸ்ட் இந்த ஹெல்த் டேப்பையே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஸ்டெப்பு அப்படின்னு வரும்போது ஸ்டெப் கவுண்ட் எந்த அளவுக்கு ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லுவேன். அக்ரெசிவானா சென்சார் அந்த பீடோமீட்டர் வந்து ரொம்பவே அது எப்படி சொல்லுவோம், நம்ம சென்சிட்டிவாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது நார்மலாக நான் 10,000 ஸ்டெப் நடக்கிறேன்னு வைங்களேன், இது வந்து நான் சைக்கிள் ஓட்டினாலும் சரி, இல்லாட்டி பைக் ஓட்டினாலும் சரி, இல்லை பஸ்ஸில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, அப்போ வரக்கூடிய ஜர்க்ஸ் எல்லாத்தையும் கூட இது கணக்கு எடுத்துக்குது. சொல்லப்போனால் இன்னைக்கு நல்லா இருக்குல்ல, ஷேர் கொடுத்து பார்ப்போமா? ஓ, இந்த மாதிரி தான் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ லேட்டர் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்களேன், இப்போது ஸ்டெப் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து பர்டிகுலர் டே பார்க்குற மாதிரி, இல்லாட்டி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஜூன் 5, ஜூன் 4, ஜூன் 3. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுதில்ல. இதில் ஹைலைட் என்னென்னா, கண்டிப்பாக மார்ஜின் ஆஃப் எரர் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் 10,000 ஸ்டெப் நடந்திருப்பேன். ஆனால் நீங்கள் இங்கே பார்க்குறது பாருங்கள், 15,800. ஸோ இந்த மாதிரியான எரரை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பைக்கோ சைக்கிளோ எடுக்காத அன்னைக்கு உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் எரர் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பைக்லாம் ஓட்டினீங்கன்னு வைங்களேன், இங்கே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய எக்ஸல் இருக்குங்க, பழைய எக்ஸல். சரியா, நான் சொல்கிறது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட பழைய எக்ஸல். அதை ஓட்டும் போது நமக்கு எந்த அளவுக்கு ஜெர்க் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதில் சஸ்பென்ஷனும் ஆவரேஜாக இருக்கும். ஸோ இன்ஜின் வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகும். அதெல்லாம் ஓட்டணும்னு வைங்களேன், அப்போ வந்து இந்த ஸ்டெப் கவுண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இதுக்கு பதில் நான் வந்து இப்போ புல்லட்டோ இல்லாட்டி சைக்கிளோ ரொம்ப வைப்ரேட் ஆகாத மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணும்போது இந்த மார்ஜின் ஆஃப் எரர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மார்ஜின் ஆஃப் எரர் இருக்குது ஸ்டெப் கவுண்ட்டில். பட் மற்றபடி இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ, நான் மார்னிங் வாக்கிங் போகிறேன், நான் பார்க்கில் வாக்கிங் போகிறேன், நான் அந்த வேல்யூவை ஃபெச் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு எரர் வந்து பெரிய அளவில் இருக்காது. மற்ற நேரங்களில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் டைமில் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் இது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்மிண்டன் அப்போ இதுதான் அது காட்டியிருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது காட்டக்கூடிய கேலரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்படின்னா, இப்போ இந்த 1 hour 20 minutes செஷனில் பொதுவாக மற்ற வாட்ச் ஏதாவது நான் யூஸ் பண்ணுறேன், மற்ற வாட்சஸ் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 800 to 1000 கேலரிஸ் காட்டும். பட் இது வந்து 417 கேலரிஸ் தான் காட்டுது. கொஞ்சம் கம்மியாக காட்டுது அப்படிங்கிறத எதார்த்தம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக காட்டுதுங்கிறது தான் எதார்த்தம். ஸோ அது ஒன்று இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ஹார்ட் ரேட் இது கொஞ்சம் சப்ஜெக்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதோட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஃபீல். ஒரு 123, 125 அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே 150, 140 அப்படி சொல்ல வரல. பட் கொஞ்சம் இதோட அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கேலரிஸ் பர்ன்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ அப்படின்னும் தோணுது. பட் சொல்ல முடியாதுங்க, இதை காட்டக்கூடிய வேல்யூவும் கரெக்டாக இருக்கலாம். பட் நம்ம இதை எது கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு ஆப்பிள் வாட்ச் இருந்ததுன்னா மேபி அதை நான் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூவை நான் கொஞ்சம் லைட்டாக ரிலேட் பண்ணி பார்த்துருக்க முடியும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மற்ற இது நான் அமேஸ்ஃபிட் யூஸ் பண்ணேன் அப்படின்னும் போது இப்போ அமேஸ்ஃபிட்டோட வேல்யூஸுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுதுங்கிறது தான் எதார்த்தம். ஓகே, ஸோ இன்டோர் வாக்கிங் அவுட்டோர் வாக்கிங் எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. அதுவும் நீங்கள் ஃபோனை கேரி பண்ணிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் டேட்டா வந்துடும். இன்டோர் வாக்கிங் பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ் டேட்டா தேவையில்ல. நீங்கள் செஷன் முடிக்கும் போது அதுவே கேட்கும் எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க, கரெக்டாக காட்டுதா, இல்லாட்டி நான் வந்து வேல்யூ மாற்றணுமான்னு கேட்கும். நீங்கள் வேல்யூ மாற்றணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேல்யூ மாற்றிக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓவராலாக டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட்டுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு டேட்டா கிடச்சிரும். ஸோ அதை தவிர இப்போ ஸ்லீப்புக்கு வருவோம். ஹார்ட் ரேட்டு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்லீப் டேட்டா வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 100% அக்யூரேட்னு சொல்லனாலும் 90 to 95% அக்யூரேட்டாக இருக்குது. அந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது வந்து டெய்லி ஸ்லீப் டேட்டா, இது வந்து செம்ம டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்லீப் டேட்டா. ஸோ ஸ்லீப் டேட்டாவும் ஓகே, டீப் ஸ்லீப்பாக இருக்கட்டும், ரெம் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். லைட் ஸ்லீப்பு, ரெம்மு எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் ஓகே, கூல். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு ஓகே.
அண்ட் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸஸ், நிறைய வாட்ச் ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனு, கால் வந்தால் கட் பண்ணுறது, அந்த இதெல்லாம் நல்லா தான் ஃபீல் ஆச்சு. கால் வந்தால் நமக்கு எடுத்தோடனே கட் பண்ணுறது, குயிக் ரிப்ளைஸ் இதில் சூப்பராக இருந்ததுண்ணே. எப்போவுமே நம்ம மொத்த வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் அதான் ஹைப்ரிட் வாட்ச் எல்லாம் கூட நமக்கு எப்படி வரும்னா குயிக் ரிப்ளைஸ் வந்து கால்ஸுக்கு மட்டும் தான் குயிக் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணானா டெலிகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறது, எனக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்குலாம் குயிக் ரிப்ளை காமிச்சான். கூகுளில் மேலே ஸ்மார்ட் மெசேஜஸ் வரும்ல, ஓகே தேங்க்யூ அந்த மாதிரி குயிக் ரிப்ளை என்ன மாதிரிலாம் வந்ததுன்னா தேங்க்யூ, டன், ஓகே அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ அது நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த பேண்டை பற்றி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நானும் ஆல்ரெடி வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி கேட்டிருக்கேன். அவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொல்லுவாங்க. ஆமாம், எப்படின்றதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதான் இவர் ஃபுல் ஆக்டிவிட்டி இது போட்டு சொல்கிறேன்னார்ல. ஆமாம் சொல்லுவார், கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஏன்னா எனக்கு வேற என்ன வேலை, இதுதான் வேலை. இப்போ நான் எது பேசுனாலே எனக்கு அடி விழும், வேண்டாம் நம்ம அமைதியாகவே இருப்போம். ரீசெட் பண்ணுறாருங்க, நீ வாடி. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரியான பேண்ட் வந்து இன்னும் வேற என்ன ஃபீச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இருக்கு, இதில் இன்னும் வேற என்ன ஃபீச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் என்ன பட்ஜெட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது நீங்கள் சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க. பை. டாடா.